இன்றைய தினமலர் செய்தி வாசிப்பவர் பாலசுப்ரமணியன். டில்லி சென்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேசினார். மேலும் தொடர்ந்து காங்கிரஸ் பார்லிமெண்ட் குழுக்கு தலைவர் சோனியா, அவரது மகன் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுலையும் சந்தித்தார். நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் பகலில் தமிழக முதல்வருக்கு பேச வாய்ப்பு. அப்போது தமிழகத்தின் நிதி தேவைகள் குறித்து விரிவாக பேசுவார். தமிழக அரசின் மது விற்பனையை தனியாரிடம் வழங்குவது குறித்து அதிகாரிகள் தரப்பில் முதற்கட்ட பேச்சு தொடங்கியுள்ளது. மது விற்பனை தனியார் மயமாக்குதல் அரசின் மீது அதிருப்தி ஏற்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். சரிதானே? ஆனால் இன்றைய 9 சாராய தொழிற்சாலைகளை மூடிவிட்டு தமிழக அரசே மது தொழிற்சாலைகளை ஏற்று நடத்தினால் மேலும் தமிழகத்திற்கு வருமானம் பெருகுமே. ஏன் அதிகாரிகள் இதை கூறவில்லை? தமிழக அரசு பணிகளில் போலி சான்றிதழ், அரசு பணி பெற்ற விவகாரம், பட்டங்களை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விசாரணைக்கு ஒத்துழைக்காத பல்கலைகளுக்கு எச்சரிக்கை. வணக்கம்.